உங்களுக்கு கேக்குதா? உங்கள் நம்பிக்கையோடு பேசுகிறேன் நான். ரைட்டா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 15:13. ரோமர் 15:13. பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர்களை நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டாகும் அனைத்து பலன்களும் சந்தோஷம் சமாதானம் மாத்திரம் அல்ல, விசுவாசத்தினால் உண்டாகும் அனைத்து பலன்களும் அது என்னெல்லாம் செய்யுதுன்னா, முதல்ல நம்ம விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விசுவாசம் என்பது ஒரு முதலீடுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த முதலீடை நாம் செலுத்துகிறோம், கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைக்கிறோம். அந்த விசுவாசத்தின் பலன் சந்தோஷம் சமாதானம் ரட்சிப்பு சுகம் ஆரோக்கியம் செழிப்பு எல்லாம் நமக்கு தருகிறது. ஆனால் ஒவ்வொரு முறை விசுவாசத்தினால் பலன் உண்டாகும் போது நம்ம அடுத்த கட்ட விசுவாசத்தில் வளருகிறோம். கரங்களுக்கு தலையிலேயே சொல்லுவோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு அவ்வப்பொழுது விசுவாசத்தினால் உண்டாகும் பலன்களை அவர் கொடுக்க விரும்புகிறார். நாம் ஜெபித்து விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம். பிறரிடம் பேசி ஆண்டவர் இதை உங்களுக்கு செய்வார்னு சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? விசுவாசத்தினால சொல்கிறோம். அக்டோபர் 24ன்னு சொல்கிறோம், விசுவாசத்தினாலே சொல்லுகிறோம். கையில் பணம் இருப்பதனால் அல்ல, ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதனால் அல்ல, கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம், நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது விசுவாசம் இல்லை? இந்த விசுவாசம் சக்ஸஸ் ஆகும்போது அடுத்த கட்ட விசுவாசத்துக்கு நம்ம போயிடுறோம். அதான் இதில் உள்ள விசுவாசத்தில் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம். விசுவாசம் எவ்வளவு முக்கியம்னா, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, என் பக்தியும் முக்கியம்தான், என் ஜெப வாழ்க்கை முக்கியம்தான், எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அது எல்லாத்த விட விசுவாசம் ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஜெபித்து இல்லை, நான் விசுவாசித்தேன், நான் ஜெபித்தேன், எனக்கு கர்த்தர் கொடுத்தார், என் விசுவாசம் வளர்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு முக்கியமானது. ஒரு சம்பவத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். Praise the Lord. Hallelujah. யோவான் சுவிசேஷம் 2:11. ஆமென். அப்போ அற்புதத்தின் நோக்கம் என்ன? கானாவூர் கல்யாணத்தில் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான். முதல் அற்புதமே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அந்த குடும்பத்தின் கஷ்டங்களை போக்கினார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தின் பலன் என்ன, விளைவு என்ன? சீசர்கள் அவர் மேல் என்ன வைத்தார்கள்? இதுதான் ஆச்சரியமா இருக்குவார். அற்புதம் செய்ததனுடைய பலன், அற்புதம் கிடைத்தது, அது விசுவாசத்தினால தான். அந்த அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினதில் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்கும் பங்கு இல்லை, கிரெடிட் இல்லை, அவரு தான் கொடுக்கணும் உலகத்தில். அதுக்கப்புறம் யாருமே இன்னும் தண்ணீரை அப்படியே திராட்சரசமாக மாற்றி அனைவருடைய தாகத்தை தீர்த்ததில்லை. அவர் செய்த அற்புதம். ஆனால் அந்த அற்புதம் அவர் மாத்திரம் செய்துவிடவில்லை, வேலைக்காரர்களை பயன்படுத்தினார். உலகம் அன்றைக்கு வேலைக்காரர்களை அடிமைகளாக அற்பமாய் நடத்தி, எப்பவுமே கர்த்தர் பயன்படுத்துகிற ஆட்கள் உலகத்தில் ரொம்ப கனம் பெற்றவர்களை அல்ல. உலகத்தில் கனம் பெற்றவங்க உலகத்து வேலைகளை செய்யட்டும், கர்த்தருடைய வேலையை செய்கிறவர்கள் நான் ஒன்றுமில்லை என்று சொல்கிற சாதாரண வேலைக்காரர்கள், அந்த வேலைக்காரர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதம் தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினது அவருடைய வல்லமை என்று சொன்னால், அங்கே இந்த வேலைக்காரருடைய விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. நான் அந்த இடத்துல இருந்து அதை செய்திருப்பேனா எனக்கு தெரியல. அவங்க தான் தண்ணீரை கொண்டு அந்த தொட்டியில் ஊற்றுறாங்க, ஊற்றும் போது தண்ணியாக தான் இருக்குது.
இயேசுநாதர் பக்கத்தில் வந்து தண்ணியெல்லாம் தொட்டு கெமிக்கல்லாம் போடலை, எதுவும் இப்படிலாம் மந்திரம்லாம் பண்ணல. தண்ணீரை தொட்டியில் ஊற்ற சொல்கிறாரு. ஊற்றின தொட்டியில் உள்ள தண்ணி எங்கே கொண்டு போய் சொல்கிறாரு? பரிமாற சொல்கிறாரு. அவங்களுக்கு தண்ணி கோரும் போதே அது தண்ணி தான். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அவர் சொன்னவருடைய வார்த்தை மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறாருயா, இவருக்கு வல்லமா இருக்கையா, இவர் தானே கொடுக்க சொல்கிறாரு, நம்ம போவோம், அடி வாங்கினா வாங்கிவிடுவோம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரில, போனாங்க. ஸோ எப்பயுமே ஆண்டவரே அந்த கிரெடிட் எடுத்துருக்கலாம். எல்லாமே வந்து பாரு, நல்லா பார்த்துட்டியா, கலர் பார்த்துட்டியா, டேஸ்ட் பார்த்தியா, இன்னும் போய் கொடுன்னு சொன்னால் அது வேலைக்காரர்களுடைய பணி அங்கே ஒன்றும் இல்லை. நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் வேலைக்காரர்களும் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் பார்ட்னராக, முதல் அற்புதத்தின் பார்ட்னராக வேலைக்கார இருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன படித்து கொள்ளணும்னா, நம்முடைய வாழ்க்கையின் தேவை இருக்குது பாருங்கள், கஷ்டங்கள் இருக்குது பாருங்கள், குறைவுபடுதல் இருக்குது பாருங்கள், இதில் நாம் அவரை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது அற்புதம் செய்வார். இந்த அற்புதம் செய்யும் போது மேலும் நாம் அவரை விசுவாசிப்போம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது தொடர் நிகழ்ச்சியாக இருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னால் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் என்னுடைய வயிற்று வலியை சுகமாக்கினார், எங்கள் குடும்பமாக வந்தோம். இந்த கதையை 20 வருஷ கதையை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் ஏதாவது ஒரு விசுவாசத்தின் மூலமாக நடந்த அற்புத செயல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இல்லைன்னா அறிவுபூர்வமாக இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். கடவுள்னு ஒருத்தர் உண்டு, இயேசு அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், எல்லாமே சொல்லுவோம், எல்லாமே சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான விசுவாசம் அவர் மேலே வராது. ஸோ என்னைக்கோ நடந்த அற்புதத்தை இல்லை நம்ம செங்கடலை பிளந்தவரேன்னு சொல்கிறோம். அது எப்படி பாட்டு தான் பாட முடியும், துதிக்க முடியும். ஆனால் உண்மையிலே அந்த சம்பவத்தை நேரில் பார்த்து அனுபவிச்சவங்களுடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. நேற்று செங்கடலை பார்க்குறாங்க, இன்னைக்கு நைட்டு குயமுறையான்னு கத்துறாங்க, காலையில் வழி திறக்குது போகிறாங்க. அது வழியாக உலர்ந்த தரை வழியாக போனவங்க அங்கே வாசிக்கிறோம் யாத்திராமத்தில், அவங்க ஆடி பாடி கத்தரை நடனம் ஆடி துதித்தார்கள். ஏன் அவங்க கண்ணு முன்னால் மோசே சொன்னார் பயப்படாதீங்க அப்படின்றாரு, கையை நீட்டுறாரு. அவர் கையை நீட்டின உடனே கடல் பிளக்குன்ற விசுவாசமும் அந்த ஜனங்களுக்கு இருக்குது. அந்த ஜனங்களை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உலர்ந்த தரை வழியாக போகிறாங்க. நீங்கள் அந்த சினிமா காட்சியெல்லாம் பார்த்தீங்களா தெரில, கடல் 2 பக்கமும் உயரமாக நிற்கும், சுவர் மாதிரி நிற்கும். அது கற்பனையாக இருக்கலாம், அந்தளவு நடந்துச்சா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சின்ன மழை பெஞ்ச தண்ணி இருந்தாலே நம்ம கார் கொண்டு போகலாமா போகக்கூடாதான்னு பயம், ஸ்கூட்டர் ஓட்டலாமா ஓட்டக்கூடாதான்னு பயம். கடலை பிளந்து சொல்லி போன்னு சொல்லும்போது ஒரு கேள்வி இல்லாமல் போனாங்க பாருங்கள். அந்த விசுவாசிகள் எவ்வளோ விசுவாசம் உள்ளவங்க பாருங்கள். அவங்கள ரொம்ப அற்பமாக நினச்சி திட்டுவோம், பேசுவோம், முரட்டாட்டம் உள்ளவர்கள் அது மாத்திரம் நம்ம பேசுவோம். அவங்க விசுவாசத்தை பாருங்கள். ஆனால் அந்த விசுவாசத்தின் பலனை நேரில் பார்த்தவர்கள், நேரில் அனுபவித்தவர்கள், அதனால தான் சந்தோஷம் சமாதானம் அவங்க உள்ளத்தில் வந்துச்சு. என்றைக்கோ ஒரு சம்பவம், எப்பமோ ஒரு சம்பவத்தை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறது ரொம்ப நன்றி உள்ள காரியம். ஆனால் அடிக்கடி நடக்கணும். நம்ம கேட்போம்ல, ஒருத்தர் பார்க்கும்போது நேற்று ஜோம் பண்ணிங்களா, இன்னைக்கு ஜோம் பண்ணிங்களா போ இல்லை, நேற்று சுவிசேஷம் சொன்னீங்களா, அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒருத்தருக்கு சொன்னீங்களா, அப்படி கேட்போம். இதெல்லாம் நாம் ஆண்டவரோடு நடக்கிறோம், அவரை விசுவாசித்து அவர் கரம் பிடித்து நடக்கிறோம் என்பதற்கு அடையாளம். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் நான் விசுவாசித்து ஜெபம் பண்ணினேன், அவங்களுக்கு ஆண்டவர் ஜெபத்து பதில் கொடுத்தார். நான் விசுவாசித்து இந்த காரியத்தை செய்தேன், ஜெயமாய் முடிந்தது. நான் விசுவாசித்து இந்த பிஸ்னஸில் கால் வச்சேன், ஆண்டவர் ஜெயமாய் மாற்றினார். நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் விசுவாசித்தேன், ஆகையால் செயல்படுகிறேன். இந்த சம்பவம் போன மாதத்தில் ஒன்று, போன வாரத்தில் ஒன்று, இப்படிலாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. அந்த சந்தோஷம் சமாதானத்தினால உங்களை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மேல் வைக்கிற விசுவாசம் விசுவாசத்தினால் உண்டாகும் பலனினால். ஏன்னா இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 20வது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க.
அதாம்மா வாசிங்க. ஆ. தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீ என்னை கண்டதுனால விசுவாசித்த, அதுக்கு ரொம்ப ஸ்டெப் எடுக்கிறார், மெனக்கெடுக்கிறார். இல்ல தொட்டு பாருன்றாரு, எப்படிலாம் சொல்றாரு பாருங்க. நான் நினைக்கிறேன் தோமாவை அவர் இன்னும் ரொம்ப நேசிச்சாரு. 11 பேர் காண்பிக்கும் போது தோமாவையும் சேர்த்துருந்தான்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் வேணும்னு அவனை மிஸ் பண்ணுற நேரத்தில் தரிசனத்தை கொடுக்குறாரு. மற்றவங்க நம்புகிற நம்பிக்கை எல்லாம் சாதாரணது தான். தோமாவுக்கு இப்போ ஸ்ட்ராங் ஃபெய்த் வேணும். ஏன்னா உலகத்தையே மோசமான வழிக்குள் நடத்துகிற ஒரு தத்துவத்தை பிறப்பிக்கிற ஒரு தேசத்துக்கு அவன் அனுப்பி வைக்கப்பட வேணும். பொய்களே நம்புகிற ஒரு தேசத்துக்கு அவன் அனுப்பப்படணும். இரத்த சாட்சியாக மறிக்கணும்னா அவன் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் எல்லாரும் கூட்டத்தோட மந்தை விசுவாசம் அல்ல. 11 பேரோடு சேர்ந்து உயிர்த்தெழுந்துட்டீங்களா இல்லை, தனிப்பட்ட விதத்தில் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் வரணும்னு ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆனால் 2 சந்தர்ப்பம் 3 சந்தர்ப்பத்தில் தோமாவை நீங்கள் வரலாற்றில் வேதாகம அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவன் மிஸ் பண்ணிடுவான். அவன் எல்லாரும் கதை விடுறீங்க, நான் அவர் தொட்டா தான் நம்புவேன், அவர் காயங்களை பார்க்கணும், விழாவில் கையை விட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு அது என்னமோ அவிசுவாசத்தில் பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் தோமாவை குறித்து ஆண்டவருடைய பெரிய திட்டம். அதனால் அவனை முழுசும் சந்தேக எல்லைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிச்சிட்டார். ஆனால் இப்போ அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னை தொட்டுப்பாரு, கைகளை பாரு, காயங்களை பாரு, விழாவில் உன் கரத்தை போட்டு பாரு, இல்லை அப்பயாவது நீ நம்புறியா? அவன் இங்கே அப்படிலாம் தொட்டுலாம் பார்க்கல, அதுக்கு மேலே டெஸ்ட் பண்ணலை. நேருக்கு நேராக கர்த்தரை தரிசித்த உடனே அவன் ஒரே வார்த்தையில், இதுவரை எந்த சீசரும் சொல்லாத ஒரு வார்த்தை, ஆண்டவரே, கடவுளே, என்னை நடத்துபவரே, ஆண்டு நடத்துபவரே அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணுகிறான். இப்போ இவனை பாராட்டும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, பரவாயில்ல உன்னுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லாமல் இப்போ அவர் ஒரு வேர்ட் சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. 20-29. தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிப்பவர்கள் பாக்கியம். யாருக்காக அதை சொன்னார் அப்படின்னா உங்களுக்காக, எனக்காக அதை சொன்னார். அல்லேலூயா. நம்ம அவரை பார்த்தோமா? சிலர் பார்த்தோம் டிவியில் சொல்கிறாங்க, கூட டீலாம் சாப்பிட்டோன்றாங்க. நான் இது வரைக்கும் அவரை பார்க்கல, ஆனால் நான் அவரை நம்புகிறேன். அல்லேலூயா. வாசிங்க, இப்போ வாசிங்க 30வது வசனம், கடைசி 2 வசனங்களை வாசிங்க. இந்த புத்தகத்தான், இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த அற்புதம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், குருடரின் கண்களை சுகப்படுத்தினார், இதெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்களே, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அற்புதங்களை. இது மட்டும் இல்லை, இந்த புத்தகத்தில் எழுதிராத அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அவர்களை எழுதினால் புத்தகத்தில் இடம் கொள்ளாது. வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. எதற்காக இந்த அற்புதம் தோமாவுக்கு காட்டப்பட்டது, நமக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும். எதற்காக, என்ன பலன் உண்டாகும்? வாசிங்க. இயேசுவை விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய முடியாது. இயேசுவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவரால் உண்டாகிற நித்திய ஜீவனை அடையும்படியாக. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருடைய அற்புத அடையாளங்களை பெற, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற, நித்திய ஜீவனை பெற அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்தார். அது அவர்கள் அனுபவித்தவர்களுடைய சந்தோஷம், சமாதானம் என்பது வேறு. கடல் மேலே இயேசு நடந்து வரும்போது, இல்லாவிட்டால் புயலை அடக்கும்போது அவர்கள் அடைந்த ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சந்தோஷத்தை நம்ம இன்னும் பார்க்கல. கற்பனை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம், சீசர்கள் இப்படியெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு யூகித்திருப்போம், நம்ம பார்க்கல. ரபி, நேற்று நீர் மாலையில் இதே நேரம் தானே சபித்தீர் இந்த மரம், பாருங்க இப்போ இதே நேரம் திரும்பி வரும் அடுத்த நாள்,
பட்டு போச்சு. அவங்க ஆச்சரியப்பட்டார்கள், விசுவாசத்தை அதிகமாக கூட்டினார்கள். அவங்க அடைஞ்ச சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யலை, அடையலை. ஏன் அப்படின்னா அவர்கள் பார்த்ததையும் அனுபவித்ததையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள், நாம் அவரை விசுவாசிக்கும்படியாக. ஆனால் நமக்கு எப்பவும் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்னா நாம் அவரை விசுவாசித்து காரியங்களை பெறுகிறதுனால. அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவரை வைக்கிற விசுவாசத்தினால உங்கள் குடும்பத்தின் தேவைகள் எதுவோ, உங்கள் பிரச்சனைகள் எதுவோ, அதில் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கணும். செங்கடலை பிளந்தவரே ஸ்தோத்திரம், சரிதான். யோர்தானை கடக்க உதவி செய்தவரே ஸ்தோத்திரம், சரிதான். ஏன்னா தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவரே ஸ்தோத்திரம். மரித்தவரை உயிர்த்தெழுப்பு எல்லாம் அவங்களுக்கு நடந்தது. அவங்க பார்த்தாங்க, அனுபவிச்சாங்க, விசுவாசித்தாங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மாத்தாள் மரியாள் அனுபவிச்சிட்டாங்க. அவங்க அடைஞ்ச சந்தோஷத்தை யாருமே அடைய முடியாது. அந்த ஊரை மக்களே விசுவாசிட்டாங்க. இதை பார்த்த உடனே அவங்க அடைஞ்ச சந்தோஷத்தை, அந்த மூடு, அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த எல்லா விதமான மன உணர்வு நமக்கு வராது. ஆனால் அவைகள் அனுபவிக்கப்பட்டது அவர்களால் எழுதப்பட்டது. எதற்காக? நாம் அவரை விசுவாசிக்கும்படியாக. நாம் அதை கொண்டாடிட்டே நம்ம காலத்தை முடிச்சிடக்கூடாது. பைபிளில் சொல்லப்பட்ட அற்புதங்களை கொண்டாடியே நம்ம காலத்தை முடிச்சிடக்கூடாது. அதன் பலனாக அவர்கள் மென்மேலும் வளர்த்து கொண்ட அந்த விசுவாசத்தை நாமும் இயேசு மேலே வச்சு, இயேசுவே நான் இன்னும் உம்மை நம்புகிறேன்ப்பா, இன்னும் நான் உம்மை நம்புகிறேன், எந்த சூழ்நிலையும் நம்புவேன் அப்படின்னு அவர் மேலே விசுவாசத்தை அதிகரிக்கிறதுனால, பாயிண்ட் அவுட் பண்ணி விசுவாசிக்கிறதுனால, பொதுவான விசுவாசம் இல்லை. இங்கே ரோமர் 15 பொதுவான விசுவாசம், பிரஜாதிகள் இயேசு மேலே வைத்த விசுவாசத்தை சொல்லிட்டு தான் வசனத்தை சொல்கிறார். நம்ம அதை நமக்காக நம்முடைய கான்டெக்ட்லேருந்து பேசுகிறேன். நான் உங்களுக்கு இந்த வசனத்திலேருந்து சொல்லணும் அப்படின்னா, இயேசு மேலே நம்பிக்கை வைத்திராத ஒரு ஜனம், பிரஜாதி ஜனம், ரோம பிரஜைகள், இவங்கெல்லாம் கிரேக்கர்கள், எல்லாவற்றால் கிரேக்க மொழி பேசுகிறவர்கள். இவர்கள் யூதர்கள் அல்ல. இதுவரைக்கும் யூதர்கள் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு செய்தியை பார்த்தோம். சிதறி சென்றவங்களும் யூதர்களை தேடித்தான் பல நாடுகளில் போனாங்க. ஆனால் ரோமாபுரியில் வாழ்ந்த பிரஜாதிகள் ரட்சிக்கப்படுறாங்க. இது யூதர்களுக்கு கேள்வியாக இருக்குது. அதுக்கு தான் 15ஆம் அதிகாரத்தை எழுதுறார். வேதாகமத்தின் அடிப்படை இருக்குது, அவங்களும் நம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. புறஜாதி மக்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, இந்த நம்பிக்கை ஏதோ திடீர்னு வந்ததுன்னு நினச்சிடாதீங்க. வேதாகம காலத்திலே சொல்லப்பட்டது. அவர் மேலே உள்ள நம்பிக்கை நீங்கள் இப்போ வச்சிருக்கிறீங்களே, புறஜாதி மக்களான நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, சாதாரணமானது அல்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர்றது எளிதானது அல்ல. காலங்காலமாக நீங்கள் வழிபட்ட தெய்வங்கள், காலங்காலமாய் நம்பி வந்த நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த நம்பிக்கையை பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் பலம் என்மேல் வருகிறதுனால அவர் மேலே விசுவாசம் உண்டாகிறது. அந்த விசுவாசத்தினாலே பழைய ஏற்பாட்டு கால புதிய ஏற்பாட்டு கால அற்புதங்களை நாம் பேசி 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 துதித்து காலத்தை முடித்து விடாமல், நடப்பு ஏற்பாட்டு காலத்தில் இந்த டைம் பீரியடில் என் வாழ்க்கையில் என் பிரச்சனை, நான் சபையை வைத்து சொல்லுகிறேன், அக்டோபர் 24க்குள் கடக்க வேண்டிய எல்லை, அதுதான் என் பெரிய ஜெபம். எத்தனையோ ஜெப குறிப்புகள் இருக்கிறது. நம்முடைய சபையில் சுகமில்லாதவர்கள் உண்டு, அவர்கள் குறிப்பை வைத்து ஜெபிக்கிறேன். அவர்களோடு சிலரோடு பேசி கொண்டு வருகிறேன். மரணத்தோடு போராடுகிறவர்கள் உண்டு, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்களோடு பேசுகிறேன். ஏன்னா பொருளாதார கஷ்டங்கள், குடும்பங்களில் பிரிவினைகள், பிரச்சனைகளோடு ஏராளமான குடும்பங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சபையிலே பார்க்கிறேன், அவர்களுக்கு நேரம் கொடுத்து பேசப்படுகிறது, ஜெபிக்கிறோம். பாரம் இவைகளெல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அக்டோபர் 24 அதற்கு முன்பாக எல்லா தடைகளும் நீங்கணும் ஆண்டவரே, தேவையெல்லாம் சந்திக்கணும். இதை நான் ஜெபமாக மாத்திரம் அல்ல, நான் விசுவாசிக்கிறேன். இப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியின் பலம் என்ன செய்ய வைக்கிறது? நீ இவ்வளவு நாளும் யாரை நம்பியிருந்த? மனுஷனை நீ நம்பியிருந்த, என்னத்தானே நம்பியிருந்த? நான் உன்னை கைவிட்டுட்டேன்னா, வெக்கப்பட வச்சேன்னா அவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர், அதான் பரிசுத்த ஆவியின் பலத்தினால அவர் பேசுவார். உன்னை நான் எப்போது தலைகுனியை வச்சேன்னா, ஏப்ரல் 25 தலைகுனிஞ்சிருக்கலாமே, நீ உன்னை தலைகுனியை வச்சேன்னா, தலைகுனியை வைக்கலையே, அப்புறம் ஏன்
அக்டோபர் 24 குறித்து நீ பயப்படுற? அக்டோபர் 24 குறித்து ஏழாமை ஏன் பயப்படுற? மனித ஒத்தாசைகளை குறித்து நீ ஏன் பயப்படுற? நீ எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. நீ கவலைப்பட வேண்டியதெல்லாம் விசுவாசம். ஏசு மேல் நான் வைக்கிற விசுவாசம், அவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இப்போ பாருங்க, அக்டோபர் 24 என்ன நடக்கும்ன்றத உங்க கண்ணு பார்க்குதோ பார்க்கல, என் கண்ணு பார்க்குது. காணாமலே பார்க்கறதான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்டோபர் 24 என்ன நடக்கும்ன்றத என்னுடைய கண்கள் போன மாசம் கண்டது. அதுதான் காணாததை பார்க்கும் விசுவாசம். காணாததை நம்புவதுதான் என் நம்பிக்கை. நடந்த பிறகு ஸ்தோத்திரம் சொல்வது துதி ஆராதனை. காணாமல் இருக்கும் போதே இந்த அற்புதம் நடக்கும். ஏனென்றால் எனக்கு சொன்னவர் இயேசு, அவர் சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னால் செய்யாமல் இருக்க மாட்டார். அந்த துணிகரமான, முரட்டுத்தனமான, முட்டாள்தனமான விசுவாசம் என்னை பார்க்க வைக்கிறது, பேச வைக்கிறது, செயல்பட வைக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏப்ரல் 20 கூட திடீரென்று ஒரு நடுக்கம் வந்தது. ஆனால் ஏப்ரல் 25 அந்த காரியத்தை செய்து முடித்து வந்த தலைவர்கள் எல்லாம் பேசின வார்த்தைகள், அவர்கள் சொன்ன உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் என்னுடைய விசுவாசத்தை அப்படியே ஒரு மடங்கு கூட்டிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசித்தேன், முயற்சித்தேன், ஆனால் இப்பொழுது விசுவாசத்தின் விளைவை பார்க்கிறேன். ஏப்ரல் 25 இப்போ என்ன செய்து அக்டோபர் 24 விசுவாசிக்க வைக்குது. ஒரு விசுவாசத்தினால் நடக்கும் உங்கள் வாழ்க்கையின் அற்புதம் தான் அடுத்த அளவு விசுவாசத்தை வளர்க்க உங்களுக்கு உதவி செய்கிறது. ஏப்ரல் 25 வரைக்கும் நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம், எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். வாரந்தோறும் காணிக்கைகள் சேகரிக்கப்படும். வாரந்தோறும் பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் காணிக்கைகள் வரும். ஏப்ரல் 25 அப்புறம் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது, கம்ப்ளீட்டாக நிறுத்தப்பட்டுருச்சு. ஒரு வாரத்தில் மிக மிக குறைவான காணிக்கை பில்டிங்காக வருகிறது. ஆனால் கிட்டத்தட்ட நாம் ஏறக்குறைய 1 கோடி கிட்ட நெருக்கிற வேலைகளை இந்த காலங்களில் செஞ்சிருக்கிறோம். அது எப்படி நடந்தது என்று சொன்னால், ஜெபிக்கிறோம், முயற்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். விசுவாசம் இது பரிசுத்தவான் எப்படி உதவி செய்கிறாரு? சோர்ந்து போகிற வேலையில் தைரியப்படுத்துகிறார், அடையாளங்களினாலே அற்புதங்களினாலே உறுதிப்படுத்துகிறார். இப்போ நான் சொல்கிறேன், அக்டோபர் 24 என் விசுவாசம் அதோட முடியாது. அடுத்த கட்டத்துக்கு நான் வளருவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜனவரி மாதம் நம்ம வேலை இப்படி போய்கிட்டே இருக்குது. 2 வருஷத்தில் முடிக்கணும்னு நினச்சோம், 2வது வருஷம் முடிஞ்சு தாண்டுது. ஆகவே நம்ம ஊழியங்கள்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சிடும் போல. இங்கேயே இருப்போம், இங்கே உள்ள பிரச்சனைகளோட உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம், இங்கேயே மல்லு கட்டிகிட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்குள்ள பில்லை எப்படி செட்டில் பண்ணுவோம், அந்த பயத்தினாலே தூக்கம் இல்லாமல் இருப்போம் அப்படின்னு ஜனவரி மாதம் என் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாச்சு. அப்படின்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் நிறைவேறுமான்னு நிறைவேறாதா? இந்த ஊழியத்தை குறித்து இவ்வளோ பெரிய திட்டங்கள் எல்லாம் கொடுத்தாரு, அது நிறைவேறுமான்னு அவிசுவாசம் வந்துச்சு. ஆண்டவர் பரிசுத்தாவின் பலம் என் மேலே இறங்கிடுச்சு. ஹல்லேலூயா. எந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல நீ எனக்காய் அதிகமாய் ஓடுவாய், பிரயாசப்படுவாய், பலன் கொடுப்பாய், கனி கொடுப்பாய் அப்படின்னா நான் சொன்னேன். எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியம்? என் மனசெல்லாம் இந்த பில்டிங்கினுடைய தேவைகள், அழுத்தங்கள், தூங்க விடாமல், சாப்பிட விடாமல் என்னை வருத்தி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு செயலும் என்னை உடைத்து கொண்டு இருக்கிறதப்பா. நான் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு கதறி எழுதும்போது சொன்னார், பரிசுத்தாவின் பலம் வருகிறதாங்க என் மேலே ஊற்றப்படுகிறது. பரிசுத்தாவின் பலன் ஊற்றப்படுது. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் செய்வார். ஏப்ரல் 25 செய்வார். இப்போ அக்டோபர் 24 செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஒரு விசுவாசம், அவர் மேலே சின்ன விசுவாசம் வைக்கிறோம், அதில் ஒரு சின்ன அற்புதம் நடக்குது. அந்த விசுவாசம் கொஞ்சம் கூடுது. நம்ம அடுத்து ஒரு விசுவாசம் ஒரு காரியத்தில் வைக்கிறோம், அதில் ஆண்டவர் அதிகரிக்க வைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை குறித்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகள், இயலாமைகளை குறித்து சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம கட்டடத்தை ஆரம்பிக்கும் போது 5 கோடியே 35 லட்ச ரூபா வேணும்னு ஜெபம் பண்ணோம். எப்படி விசுவாசித்தோம்? கைகூடி வர பண்ணுவார் அப்படின்னு விசுவாசித்தோம். 5 கோடியே 35 லட்சத்துக்கு மொத்தமாக ஒரு பெரிய கோடீஸ்வரம் வந்து எத்தனையோ சபையில் நடக்கிறாங்க. ஒரு சபையில் 7 கோடி ரூபா ஒரே நாளில் ஒருத்தர் காணி கொடுத்துட்டு போயிட்டார். சென்னையில் ஒரு தமிழ் ஆள் கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம சென்னையில் தான் நடந்திருக்குது. 7 கோடி ரூபா. அவங்களுக்கு 14 கோடி ரூபா இடத்துக்கு தேவை, 14 கோடி ரூபா தேவை. ஒரு சண்டே சர்வீஸில் பாஸ்டர் பாரத்தோடு சொல்கிறார், நம்ம ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது, கோர்ட் கேஸ் நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம இடத்த காலி பண்ணணும்
அப்படின்னு சொல்றாரு. அதே சர்வீஸில் எந்த ஆயத்தமும் இல்லாமல் வந்து ஒருத்தர் செக் எழுதி கொடுத்துட்டார் 7 கோடி ரூபா. ஒருவேளை இங்கு யாரோ அப்படி ஒரு கோடி சொன்ன கத்தை நமக்கு தந்து 5 கோடியே 35 லட்சத்துக்கு செக்கு கொடுத்துருந்தா நான் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கவே மாட்டேன். நான் விசுவாசத்தில் வளர்ந்துருக்கவே மாட்டேன். அது வந்தாலும் யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்க. இந்த தேவையை அவர் பார்த்துக்கிடுவார், அந்த தேவையை அவர் பார்த்துக்கிடுவார். நான் மட்டும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பேன். ஒவ்வொரு இன்ச்சிலையும் அள வைத்து நெருக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கண்ணீர் விடும்போது பெருமூச்சு விடும்பொழுது காரியங்களை வாய்க்க செய்கிறான். உங்கள் குறைவுகள் கஷ்டங்களை நீங்கள் அற்பமாக நினச்சிடாதீங்க. ஏன் எனக்கு மட்டும்னு கேட்காதீங்க. அதில் தான் நீங்கள் விசுவாசம் வைக்கணும். செங்கடலை பிளந்தவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதில் நீங்கள் விசுவாசம் வச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையின் தேவைகள், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையின் இயலாமைகள், உங்கள் வாழ்க்கையின் தோல்விகள், அதில் இயேசுவை நாம் நம்புகிற நிச்சயமா நீங்க செய்வீங்க. என்ன கைவிட மாட்டீங்க ஆண்டவரை. நம்பி பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்து மாத்திரம் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் ஆண்டவர் செய்ய போறாரு. இதைத்தான் செய்ய விரும்புகிறாரு ஆண்டவரை. இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? இதை நம்புறீங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் வைத்து காட்டுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்களுக்கு ஆண்டவர் செய்ய போற ஒரு பெரிய காரியம். உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பார். திரி அணையிற போதெல்லாம் தூண்டி விடுவார். மங்கி எரியிற பொழுதெல்லாம் அவிந்து விடாதபடி, அணைந்து விடாதபடி எழுப்பி விடுவார். நெறிந்த நாணலை முறியாதபடி, சோர்ந்து போகிற வேலையெல்லாம் தள்ளாடி போகாதபடி எழுத்து நிறுத்துவார். அதில் உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கும் செயல்களை செய்து கொண்டே இருப்பார். வேண்டுமானால் கையளவு மேகத்தை காட்டி உங்கள் விசுவாசத்தை அதிகரிப்பார். கிதியோனு போல ஒரு சின்ன அடையாளத்தை காமிச்சு ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை அதிகரிப்பார். பரிசுத்தாவின் பலத்தினால இந்த நம்பிக்கைகள் பெருகும். நீங்கள் கடந்த கால கொண்டாட்டங்கள் அல்ல, கடந்த கால நினைவுகளின் கொண்டாட்டங்கள் அல்ல, நிகழ்கால உணர்வுகளோடு ஆண்டவர் எப்படி என்னை போய் நெசி இதை கொடுத்தாரு, என் கண்ணீரை துடைத்தாரு, தலைகுனிய விடாமல் பாதுகாத்தாரு, என்னை நேசித்தாரு அப்படின்னு ஊர் முழுக்க சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் இந்த மாதத்தில் அதை துவங்க இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நின்று பரிசுத்தாவின் பலத்தினால உண்டாகிற சந்தோஷம் சமாதானத்தினால என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க.